ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பூரி சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி. இப்போ சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு உளுந்து போட்டுக்கிடுவோம். கடுகு உளுந்து போட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கிடுவோம். கடலைப்பருப்புக்கு அப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலைக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பட்டை வத்தை சேர்த்துக்கிடுவோம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாத ஆப்ஷனுக்கு பட்டை வத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் பொடிக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதை நைஸாக மிக்சியில் அரைச்சி நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். அந்த மிக்சிட்டையே நல்லா அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க குருமாக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த அளவுக்கு ஒரு மாதிரி முற வர அளவுக்கு வந்துருச்சுன்னா, இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு. சூப்பராக டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.